بسم الله الرحمن الرحيم والشمس وضحاها والقمر إذا تلاها والنهار إذا جلاها والليل إذا يغشاها من يهد الله فلا مضل له ومن يضلل له فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا لا تتخذوا اليهود والنصارى أولياء بعضهم أولياء بعض ومن يتولوا منكم فإنه منهم إن الله لا يهدي القوم الظالمين يا أيها الذين آمنوا من يرتد منكم عن دينه فسوف يأتي الله بقوم يحبهم ويحبونه أذلة على المؤمنين عزة على الكافرين يجاهدون في سبيل الله ولا يخافون لومة لائم ذلك فضل الله يؤتيه من يشاء والله واسع عليم قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب சங்கை மிகுந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜமாதுல் அவ்வல் பிறை 7 நாம் இந்த நல்ல நேரத்தில் அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழியின் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையினை அமைத்து ஒரு இனவைப்பில்லாத வாழ்க்கையாக மரணிக்கக்கூடிய நற்பாக்கியத்தினை நம் அனைவருக்கும் தந்த அல்புரிவான என்ற நல்ல நேரத்தில் துஆ செய்வனாக. இந்த ஜும்மாவுடைய உரையை கேட்டுக்கொண்டிருக்கூடிய உங்களுக்கும் அன்பார்ந்த தாய்மார்களுக்கும் அல்லாஹ்வுடைய வற்றாத கருணை என்றென்றும் நிலவட்டுமாக என்றும் மீண்டும் பிரார்த்தனாக என்னுடைய ஜும்மாவுடைய முதலாவது உரை ஆரம்பம் செய்கிறேன். இன்றைய ஜும்மாவுடைய முதல் அமர்வில் யார் இறைநேசர்கள் என்ற தலைப்பின் கீழ் நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்கு என் உள்ளம் நாடுகிறது. அல்லாஹ்வினால் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம் இஸ்லாம். எல்லா மதங்களையும் விட, கொள்கைகளையும் விட, கோட்பாடுகளை விட இஸ்லாமிய மார்க்கத்தை மேலோங்க செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் தூதராக அனுப்பியிருக்கின்றான். எப்படிப்பட்ட தூதர் என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வர்ணிக்கின்ற பொழுது, யா அய்யுஹன் நபியு இன்னா அர்ஸல்னாக ஷாஹிதம் வ பஷீரம் வ நதீரா, உங்களை சுப செய்து சொல்லக்கூடியவராகவும் எச்சரிக்கை செய்யக்கூடியவராகவும் உங்களை நான் ஆக்கியிருக்கின்றேன் என்று நபி அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிவுபடுத்தி காட்டுகின்றான். ஆகவே நல்லவர்களாக இருந்தால் அவருக்கு சோடத்துடைய வாழ்த்துக்களையும், தீவிராக இருந்தால் அவர்களுக்கு நரகத்தை கொண்டு அச்சுறுத்தி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாகவும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கின்றார்கள். அந்த அல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும், அதன்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தின் பால் மக்களை அழைத்தார்கள்.
ஒளி சுடராக திகழ்ந்தார்கள். வழிகேட்டிருந்த மக்களை இஸ்லாத்தின் பக்கம் வர செய்தார்கள். இன்னும் சொல்ல போனால் மூடி கிடந்த கண்களும் செவிகளும் அவருடைய அழைப்பின் பணியின் மூலமாக திறந்தன. உணவின்றி கிடந்த அந்த உள்ளங்கள் என்ன செய்யப்பட்டது? அருமையானவர்களே, இந்த உபதேசத்தின் மூலமாக, மார்க்கத்துடைய அழைப்பு பணியின் மூலமாக என்ன செய்து அது உயிர் பெற்றிருக்கின்றது. அருமையானவர்களே, ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனித சமுதாயத்தில் சிலர்களை கோடிட்டு குர்ஆன் நமக்கு எடுத்து காட்டுகின்றான். விசுவாசிக்கும் இறை நிராகரிப்புக்கும் இடையே உள்ள வித்தியாசங்கள் என்ன? சுவனவாசிகளுக்கும் நரகவாசிகளுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் என்ன என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு குர்ஆன்ல தெளிவுபட எடுத்து காட்டுகின்றான். ஒரு இறை விசுவாசி எப்படி இருக்க வேண்டும், அவருடைய தன்மைகள் என்ன, அவருடைய பண்புகள் என்ன என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல அத்தியாயங்கள் மூலமாக நமக்கு வர்ணித்து காட்டுகின்றான். அவை மறைமுகமாக இருக்கக்கூடிய நரகத்தை பற்றி, நரகத்துடைய எச்சரிக்கை, அவருடைய அச்சுறுத்தல் எப்படி இருக்கு என்பதை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தண்டனை என்ன என்பதை பற்றியும் நமக்கு விழாவாரியாக இரண்டு பிரிவினராக, சொர்க்கவாசிகள், நரகவாசிகள், இறை நிராகரிப்பாளர்கள், இறை விசுவாசிகள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருமையாளர்களே நம்மளுக்கு கோடிட்டு காட்டுகின்றான். இந்த மனித சமுதாயத்தில் யார் இறைநேசர்கள், அவருடைய பண்புகள் என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும். யார் இறைநேசர் என்று நாம் இனகண்டு கொண்டால்தான் அவர் உண்மையான இறைநேசர், இறைவனுடைய அடிமை, இறைவனுடைய பக்தியை அடைந்தவர் என்று நாம் சொல்ல முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை அழகான முறையில் நமக்கு எடுத்து உரைக்கின்றான். பாருங்கள், ஒரு மனிதரை நாம் நேசிக்கின்றோம். அந்த மனிதரை நேசிப்பதன் மூலமாக அவருடன் இருக்கக்கூடிய எல்லா உறவினருடைய தொடர்பு நமக்கு கிடைக்கின்றது. ஒரு மனிதனிடத்தில் நம்முடைய நேசத்தை வைக்கின்ற பொழுது அந்த நேச பிணைப்பு என்ன செய்கின்றது? அவரின் மூலமாக, அவருடைய உறவினர் மூலமாக வாழையாக என்ன செய்கின்றது? அந்த உறவு நீளுகின்றது. ஆனால் இதெல்லாம் விட இந்த மனிதனுடைய நேசம், மனிதனுடைய பிரியம், இந்த மனிதனுடைய அன்பை விட அல்லாஹ்வுடைய நேசம், இறை நேசத்தை நாம் அடங்குமையானால் அது ஒரு ஆழமான ஒன்று. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் இருந்த அந்த இறை நேசம் இருக்கின்றது, அந்த இறை தொடர்பு இருக்கின்றது, மிக ஆழமான ஒன்று. அதைத்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையில் ஒரு துஆவை கேட்பார்கள். அல்லாஹும்ம இன்னா அஸ்அலுக ஹுப்பக, யா அல்லாஹ், உன்னை யார் நேசிக்கின்றார்களோ அவர்களுடையதை நான் ஆசிக்கின்றேன். உன்னை யாரெல்லாம் நேசிக்கின்றார்களோ அவருடைய நேசத்தை நான் உன்னிடத்தில் யாசிக்கின்றேன் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அடிக்கடி என்ன செய்வார்கள்? ஒரு துஆவை நம்மளுக்கு தருகின்றார்கள். அவை அருமையானவர்களே, அந்த அடிப்படையில் நம்முடைய நேசங்கள் பலவாறான முறையில் இருக்கின்றது. ஒரு திருமணத்தின் மூலமாக நேசம் வளர்கின்றது. எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து வாழ்க்கையுடைய அத்தியாயத்தை தொடங்கக்கூடிய ஒரு கணவன் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த பிணைப்பு, அது ஒரு நேசம். இப்படி எண்ணற்ற நேசங்கள் வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருந்தாலும் கூட ஒரு ஆழமான நேசம், ஆழமான ஒரு அன்பு, அல்லாஹ்வுடைய அந்த அன்பை அடைவதிலும் அல்லாஹ்வின் மீது வைக்கக்கூடிய நேசத்தை பெறுவதிலும் தான் இருக்கின்றது. அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நேசம் என்பதற்கு வலி என்றும் அவுலியா என்றும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வார்த்தையை பயன்படுத்துகின்றான். வலி என்றும் அவுலியா என்றும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வார்த்தையை பயன்படுத்துகின்றான். இந்த வார்த்தை ஒரு பெரும்பான்மையை கொண்ட வார்த்தை, பல பொருட்களை உள்ளடக்கிய ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தை. வலி என்ற வார்த்தையும் அவுலியா என்ற வார்த்தையும். இந்த அவுலியா வலி என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு பாதுகாவலன், தோழர்கள், பொறுப்பாளர்கள், நேசர்கள், நெருக்கத்தை உண்டு பண்ணக்கூடியவர்கள், இத்தனையுடைய அர்த்தங்களை உள்ளடக்கிய ஒரு வார்த்தை தான் இந்த வலி என்ற வார்த்தையும் அவுலியா என்ற வார்த்தையும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வலி என்று நிறைய இடங்களில் பயன்படுத்தியிருக்கின்றான். அவுலியா என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைய இடங்கள் என்ன செய்கின்றான்? அதை பயன்படுத்தியிருக்கின்றான்.
5வது அத்தியாயத்துடைய 55வது வசனத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டினான். இன்னமா வலியுல்லாஹு வ ரசூலுஹு, இன்னமா வலியுல்லாஹு வ ரசூலுஹு, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் தான் உங்களுக்கு நண்பர். வல்லதீன ஆமனு, யார் இறை விசுவாசம் கொண்டார்களோ அவர்களும் உங்களுடைய நண்பர்கள். எப்படிப்பட்டு சொன்னால் யுகீமுன ஸலாத்த வ யூதுன ஸகாத், தொழுகையை நிலைநிறுத்துவார்கள், ஜகாத்தை வழங்குவார்கள். வஹும் ராகியூன், ருக்கு செய்ய உடனே அவர்கள் என்ன செய்வார்கள்? ருக்கு செய்வார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழி என்ற வார்த்தையை பயன்படுத்தி சொல்லியிருக்கின்றான். வழி என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு நான் உங்களுடைய நண்பன், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் அவனை ஈமான் கொண்டிருக்கக்கூடியவர்களும் உங்களுக்கு நண்பன். யுகீமுன ஸலாத்த வ யூதுன ஸகாத் வஹும் ராகியூன் என்று சொல்லிவிட்டு அதே 5வது அத்தியாயத்துடைய 56வது வசனத்தை சொல்லி காட்டுகின்றான். உமையத்தவல்லல்லாஹு வ ரசூலுஹு, யார் அல்லாஹ்வை நண்பராக ஆக்கிக் கொள்கின்றார்களோ, அல்லாஹ்வுடைய தூதரை யார் நண்பராக ஆக்கிக் கொள்கின்றார்களோ, வல்லதீன ஆமனு, யார் இறை விசுவாசம் கொண்டிருக்கின்றார்களோ அவர்களை நண்பர்களாக தோழர்களாக ஆக்கிக் கொள்கின்றார்களோ, ஃபஇன்ன ஹிஸ்பல்லாஹ், அவர்கள் தான் இந்த உலகத்தில் வெற்றியாளர்கள். ஃபஉலாயிக ஹுமுல் காலிபூன், அவர்கள் தான் வெற்றியாளர்கள், அல்லாஹ்வுடைய பட்டாளர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். அவை அருமையானவர்களே, உலகளாவிய அளவில் நாம் பார்க்கின்ற பொழுது அவுலியா சொல்லக்கூடிய வார்த்தையை கேட்கின்றோம், அவுலியாக்கள் இருக்கின்றான் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை கேட்கின்றோம். உண்மையான வழி என்றால் என்ன, உண்மையான அவுலியா என்றால் என்பதை குர்ஆன் நமக்கு அழகான முறையில் எடுத்துரைக்கின்றது. 5வது அத்தியாயத்துடைய 51வது வசனத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, வ ஈமான் கொண்டவர்களே, லா தத்தഖுதுல் யஹூத வ நஸாரா, யூதர்களையும் கிறிஸ்துவர்களையும் அவுலியாக தோழர்களாக நீங்கள் எடுத்துக் கொள்ளாதீர்கள். நீ இஸ்லாத்தை கருவறுக்க வேண்டும், இஸ்லாமியர்களுடைய அந்த ஒழுக்க பண்பாட்டை சீரழிப்பதற்கு சதி திட்டம் தீட்டக்கூடியவர்கள் இந்த யூதர்களும் கிறிஸ்தவர்களும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டினான். லா தத்தഖுதுல் யஹூத வ நஸாரா, யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் நீங்கள் தோழர்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். இன்னும் யஹூது பலனும் அவுலியா பலன், அவர்கள் சிலருக்கு உதவியாளராக இருக்கின்றார்கள். நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் யூதர்கள் அவருடைய தோழமை கொண்டிருக்கின்றார்கள், நம்ம மீது ஒரு பாசப்பிணைப்பு வைத்து நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். பலனும் அவுலியாவும் பலன், அவர்கள் சிலருக்கு மத்தியிலே தோழமை கொண்டிருக்கின்றார்கள். யார் அவர்களிடத்தில் தோழமை கொண்டிருந்தார்களோ அவர்களை சேர்ந்தவராக ஆவார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 5வது அத்தியாயத்துடைய 51வது வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான். அருமையானவர்களே, குர்ஆனுடைய நோக்கத்தின் பிரகாரம், குர்ஆனுடைய கண்ணோட்டத்திலே நாம் பார்ப்போமானால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வலி என்ற வார்த்தையையும் அவுலியா என்ற வார்த்தையையும் நிறைய இடங்களில் பயன்படுத்தியிருக்கின்றான். அந்த அவுலியாவும் வலியுடைய தன்மைகள் என்ன, இங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன என்பதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆழமான முறையில் நமக்கு எடுத்துரைக்கின்றான். 4வது அத்தியாயத்துடைய 76வது வசனத்தை சொல்லி காட்டினான். ஃபகாத்திலு அவுலியா ஷைத்தான், ஷைத்தானுடைய நண்பரிடத்தில் நீங்கள் போரிடுங்கள். இன்ன கைத ஷைத்தானி கானல ஐஃபா, நிச்சயமாக ஷைத்தானுடைய சூழ்ச்சி அது பலவீனமாகிவிட்டது, ஷைத்தானுடைய சூழ்ச்சி பலவீனமாகிவிட்டது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 4வது அத்தியாயத்துடைய 76வது வசனத்தில் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். ஆகவே அருமையானவர்களே, வலி என்ற பதத்துக்கும் அவுலியா என்பதற்கும் நேசர்கள், தோழமையாக்கிக் கொள்ளுதல், பாதுகாவலர் என்ற அர்த்தம் தானே தவிர நாம் சொல்லக்கூடிய அவுலியாக்கள், நாம் சொல்லக்கூடிய வலிகள் என்பதற்கு அர்த்தம் கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு இடத்தில் நமக்கு சொல்லி காட்டினான். மாலக்கும் இந்தூனில்லாஹி மின் வலியும் வலா நசீர், மாலக்கும் இந்தூனில்லாஹி, அல்லாஹ்வை அண்டி உங்களுக்கு பாதுகாவலர் யார் இருக்கின்றார், வலா நசீர், உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர் யார் இருக்கின்றார் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைய இடங்கள்ல இந்த வசனத்தை நம்மளுக்கு வலியுறுத்தி சொல்லி காட்டுகின்றான். ஆகவே அருமையானவர்களே, உண்மையான நேசர்கள், உண்மையான பண்பு உடையவர்கள், அந்த யார் இறைநேசர்கள், அவருடைய பண்புகள் என்ன என்பதை நம்முடைய குர்ஆனுடைய நோட்டத்தின் பிரகாரம் பார்க்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 10வது அத்தியாயத்துடைய 64வது வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான். அலா இன்ன அவுலியால்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன், இறை நம்பிக்கையுடையவர்களே நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய இறைநேசர்களுக்கு லா ஹவுஃபுன் அலைஹிம், அவர்களுக்கு எந்த விதமான பயமும் கிடையாது, வலா ஹும் யஹ்சனூன், அவர்களுக்கு எந்த விதமான கவலையும் கிடையாது. எப்படிப்பட்ட இறைநேசர்கள்,
இறைவனுடைய அன்பை பெற்றவர்கள் என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வசனத்துடைய இரண்டாவது சொல்லுகின்றான். அல்லதீன ஆமனு வ கானு யத்தகூன். யார் அவுலியா, யார் இறைநேசர்கள், யார் இறைவனுடைய அன்பை பெற்றவர்கள் என்பது அல்லாஹ் சொல்லி காட்டினான். அல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் தான் எல்லா காரியங்களுக்கும் எல்லா விஷயங்களுக்கும் நம்முடைய விதிகள் இருந்தாலும் சரி எல்லா விஷயத்துக்கும் முழு நம்பிக்கையுடையவன் அல்லாஹ் தான் என்று நம்பிக்கை கொள்வார்கள். கானு யத்தகூன், இன்னும் அவர்கள் இறையச்சம் உடையவர்கள். இவர்கள் தான் உண்மையான அவுலியாக்கள். இறைவனுடைய நெருக்கத்தையும் இறைவனுடைய அன்பையும் இறைவனுடைய நேசத்தையும் பெற்றவர்கள் இவர்கள் தான். ரெண்டு விஷயம், அல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டிருப்பார்கள், கானு யத்தகூன், இந்த இறையச்சம் உடையவராக இருப்பார்கள். இறையச்சம் தான் வாழ்க்கையுடைய இலக்கணம், வாழ்க்கையுடைய இலக்கியமா இருக்கக்கூடிய இறையச்சம் தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எத்தனை இடங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறையச்சத்தை வலியுறுத்தி பேசுகின்றான். இறைய சிந்தனையை பற்றி எத்தனை வசனங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வலியுறுத்தி சொல்லி காட்டினான். ஆகவே உண்மையான இறைநேசம் உடையவர்கள் இறைவனுடைய அன்பை பெற்றவர்கள் சொன்னால் அல்லதீன ஆமனு வ கானு யத்தகூன், அல்லாஹ்வை நம்பியிருப்பார்கள், அவனுக்கு முற்றிலும் என்ன செய்வார்கள், அஞ்சு நடப்பார்கள். இவர்கள் தான் இறைநேசர்கள். இறைநேசருடைய பண்புகள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே நம்மளுக்கு தெளிவுறுத்தி காட்டுகின்றான். அருமையானவர்களை, அடுத்து நாம் பார்ப்போமானால் இறைநேசருக்கு அல்லாஹ்வுடைய ஆதரவு இருக்கின்றது. இறைநேசர்களுக்கு இறை நெருக்கத்தை பெறக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ஆதரவு இருக்கின்றது. புகாரில வரக்கூடிய ஹதீஸ் குதுஸின் சொல்லக்கூடிய அந்த அதன் வாயிலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கின்றார்கள். ஹதீஸ் குதுஸின் சொன்னால் அதுல என்னன்னு கேட்டா ஹதீஸ் குதுஸின் சொன்னால் அல்லாஹ்வுடைய பொருள் இருக்குமே தவிர நபிகளாருடைய வார்த்தை இருக்கும். அல்லாஹ்வுடைய பொருள், அல்லாஹ் சொல்லக்கூடிய பொருளும் நபிகளாருடைய வார்த்தையும் சேர்ந்ததுதான் ஹதீஸ் குதுஸி. இந்த ஹதீஸ் குதுஸில புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு இறைநேசருக்கு அல்லாஹ்வுடைய ஆதரவு எப்படி இருக்கு என்பதை சொல்லி காட்டுகின்றார்கள். சொன்னார்கள், யார் ஒரு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான், என் நேசரை யார் விரோதியாக நினைக்கின்றானோ, என்னுடைய நேசரை யார் விரோதியாக நினைக்கின்றானோ அவனை நானும் விரோதியாக நினைக்கின்றேன். என்னுடைய அடியாரில் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்று வரக்கூடிய என்னுடைய தொடர்பை அதிகமாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒருவனை யார் விரோதியாக நினைக்கின்றானோ அவனை நானும் விரோதியாக நினைப்பேன். நான் கடமையா இருக்கக்கூடிய விஷயத்தை, கட்டளைகளை, கடமைகளை யார் என்னவன் சரிவர செய்து வருகின்றானோ இன்னும் அவன் என்னும் பக்கம் நெருங்கி வருகின்றான். அல்லாஹ்வுடைய கட்டளைகளை சரிவர செய்து இன்னும் நஃபிலான வணக்கங்கள் மூலமாக யார் அதிகமான முறையில் செய்து வருகின்றானோ அவன் என்னுடைய நெருக்கத்தை பெறுகின்றான். நெருக்கத்தை பெறக்கூடிய நேரத்தில் அவன் பார்க்கும் பார்வையாக, அவன் பிடிக்கக்கூடிய கரமாக, அவன் நடக்கக்கூடிய காலாக, இன்னும் அவனுடைய எல்லா செயல்களுக்கும் நான் இது விரைந்து செயல்படக்கூடியவனாக இருக்கின்றேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருமையானவர்களை சொல்லி காட்டுகின்றான். ஆகவே உண்மையான இறைநேசர்கள், இறை நெருக்கத்தை பெற்றவர்களுக்கு அல்லாஹ் எந்த அளவுக்கு அவன் விரைந்து வருகின்றான், அவனுடைய செயல்பாடை எந்த அளவுக்கு கொண்டு வருகின்றான் என்பதை இந்த ஹதீஸ்ல நாம் பார்க்கின்றோம். அருமையான அடுத்து நாம் பார்ப்போமானால் மறுமையில மக்கள் 3 பிரிவுகளாக எழுப்பப்படுவார்கள். இந்த மறுமை நாள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மக்களை என்ன செய்வான், 3 பிரிவுகளாக எழுப்பப்படுவான். சூரத்துல் வாக்கியால சொல்லி காட்டுகின்றான், ஒ குந்து அஸ்வாஜன் சலாசா, நாளை மறுமை நாளில் நீங்கள் 3 பிரிவுகளாக ஆவீர்கள். 56வது அத்தியாயத்துடைய 1 4 வரைக்கும் சொல்லி காட்டுகின்றான். நீங்கள் நாளைக்கு மாலை மறுமை நாள்ல 3 பிரிவுகளாக வருவீர்கள். எப்படி? அசாபுல் மைமனதி, வலதுபுறத்தார். மா அசாபுல் மைமனா, வலதுபுறத்தாருக்குள்ள செய்திகள் என்ன? இரண்டாவது யாரு? அசாபுல் மசாமதி, இடதுசாரிகள். மா அசாபுல் மசாமா, இடதுசாரிகளுடைய நிலைகள் என்ன? மூன்றாவது சொல்லி காட்டினான், ஒஸ்ஸாபிகூன் அஸ்ஸாபிகூன். அருமையானவர்களே, அல்லாஹ்வுடைய கட்டளைக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய செயல்களுக்காக வேண்டி யார் அதிகமான முறையில் முன்னேறி வருகின்றார்களோ அவர்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வலதுசாரிகள், வலதுபுறத்துடையவர்கள். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாற்றமான முறையில், இஸ்லாத்துக்கு மாற்றமாக நடக்கப்படக்கூடியவர்களுக்கு அஸ்ஸாபுல் மசாமா, இடதுபுறத்தார்கள். அவர்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நேர்ந்து என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சூரத்துல் வாக்கியாலே நமக்கு என்ன பின்னாடி சொல்லி வந்தான். அடுத்து ஒஸ்ஸாபிகூன் அஸ்ஸாபிகூன், இன்னும் முந்தியவர்கள் தான். அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற வேண்டும், அல்லாஹ்வுடைய நேசத்தை பெறுவதற்காக வேண்டி ஒருவருக்கு ஒரு போட்டி போட்டு வருகின்றார்களே, அப்படிப்பட்டவர்கள் 3ஆம் பிரிவினர்கள். உலாயிக்கும் முகர்ரபூன், அவர்கள் தான் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்கள். ஜன்னாத்தின் நஈம், அவர்கள் சொர்க்கத்தில் இருப்பார்கள்.
சுல்லத்தும் மினல் அவ்வலின், அந்த 3 பிரிவினர்களில் முதல் பிரிவினரும் 3ஆம் பிரிவினரும் பெருந்த அந்தஸ்தை அடைவார்கள். கலீலும் மினல் ஆகிரின், கடைசியாக இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் இதை அடைவார்கள். அலா சுருரின் மௌலூனத்தின், அவர்களுக்கு அரியணைகள் இருக்கும். முத்தகீன அலைஹா முத்தகாபிலின், அவர்கள் ஒருவருக்கொருவர் முன்னோக்கி கொண்டிருப்பார்கள். யதூஃபாலையும் வில்தானும் முஹல்லதூன், அவர்களை சுற்றி சிறார்கள் வலம் வந்து கொண்டிருப்பார்கள் என்பதை சூரத்துல் வாக்கியால சொல்லி காட்டுகின்றான். ஆகவே நல்லவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரம் இந்த உலகத்தில் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றவர்கள், அவருடைய நெருக்கத்தை பெற்றவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய விஷயங்களை சூரத்துல் வாக்கியால அழகாக சொல்லி காட்டுகின்றான். இவர்தான் இறை நெருக்கத்தை பெற்றவர்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரம் அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கை பிரகாரம் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்றார்களே, இனவேப்பு இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொள்கின்றார்களே, அவர்கள் தான் நல்லவர்கள். இவர்கள் தான் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றவர்கள் என்பதை சூரத்துல் வாக்கியால சொல்லி காட்டுகின்றான். அடுத்து நாம் பார்ப்போமானால் அல்லாஹ்வோடு நெருங்கி இருக்கிறவருடைய நல்லவருடைய சிறப்பை பார்க்கணும். இன்னும் அதிகமான முறையில் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தையும் பாசத்தையும் நேசத்தையும் ஏற்படுத்திக் கொண்டவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னும் என்னென்ன சிறப்புகளை வைத்திருக்கின்றார் என்பதை 83வது அத்தியாயத்துடைய 7ல இருந்து 28 வரைக்கும் வயலுல் முத்தஃபிஃபீன் சொல்லக்கூடிய அந்த அத்தியாயத்திலே விளக்கி காட்டுகின்றான். இன்னல் அபரார நஃபி இல்லியின் ஒமா அதுராகமா இல்லியூன், நல்லவர்கள் இல்லியின் சொல்லக்கூடியதில் இருப்பார்கள். ஒமா அதுராகமா இல்லியூன், இல்லியூன் என்றால் என்ன தெரியுமா நபியவர்களே? கிதாபுன் மறுக்கும், அது பாதுகாக்கப்பட்ட ஒரு பதிவேடு. யஸ்ஹதுல் முகர்ரபூன், அதை அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய வானவர்கள் அதை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றார்கள். தாரிஃபி வுஜூஹின் நலுரத்தன் நஈம், இந்த உலகத்தில் இறை நெருக்கத்தை பெற்றவர்கள், அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்றிருக்கக்கூடியவர்கள், அவருடைய முகம் செழிப்பாக இருக்கும். யுஸ்கவுன மின் ரஹீக்கும் மக்தூம், சீல் வைக்கப்பட்ட மதுபானங்கள் அவருக்கு புகட்டப்படும். கிதாபும் மிஸ்கு, அது கஸ்தூரியை போன்று இருக்கும். ஒஃபி ஸாலிக ஃபல்யதனாஃபஸில் முத்தனாஃபிஸூன், அதை யாரெல்லாம் எதிர்பார்க்கின்றார்களோ அவர்கள் அதை எதிர்பார்த்துக் கொள்ளட்டும். ஓ மிசாஜு மின் தஸ்னீம், தஸ்னீம் சொல்லக்கூடிய கலவையினால் அது தயாரிக்கப்பட்டது. ஐனவு யஸ்ரபுல் முகர்ரபூன், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றவர்கள், அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்றவர்கள், அவர்கள் அதை அறிஞ்சுவார்கள், பருவார்கள். ஐன யஸ்ரபு மின்கள், ஐன யஸ்ரபு முகர்ரபூன், ஐன யஸ்ரபு மின்கள் முகர்ரபூன் நல்லா சொல்லல. மீன்கள் முகர்ரபூன் என்று சொன்னால் அதுல நல்லவர்களும் குடிப்பார்கள், அதற்குரிய மீதமானவர்களும் குடிப்பார்கள் சொல்ல அர்த்தம். ஆனால் ஐன யஸ்ரபுல் முகர்ரபூன், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றவர்கள், அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்றிருக்கக்கூடிய அவர்கள் செய்வார்கள். அந்த மதுரமான சுனையிலிருந்து வரக்கூடிய அந்த தண்ணீரை அதை செய்வார்கள், பருவார்கள் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு குர்ஆனுடைய வசனங்கள்ல நல்லவர்கள் யார், இறை அன்பை பெற்றவர்கள் யார், இறை நேசத்தை பெற்றவர்கள் யார் என்பதை நம்மளுக்கு அடையாளமிட்டு காட்டுகின்றான். அருமையானவர்களே, குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2 நிகழ்ச்சியை நமக்கு சொல்லி காட்டுகின்றான். அந்த 2 பேர்களும் இறை தூதர் அல்ல, அந்த 2 பேருடைய நிகழ்வும் இறை தூதர்கள் அல்ல, மாறாக 2 பேர்களும் இறை நெருக்கத்தை பெற்றவர்கள், நேசத்தை பெற்றவர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த 2 நிகழ்வுல ஒரு நிகழ்வு சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஆட்சி காலத்தில் அவருக்கு இணை வைப்புக்கூடிய ஆட்சி செய்திருக்கக்கூடிய அந்த பெண்மணிடத்திலிருந்து அரியணையை எடுத்து வர வேண்டும் என்று தன்னுடைய அவையிலிருந்து ஒரு ஆலோசனை செய்கின்றார்கள். உடனே இஃப்ரீத் என்று சொல்லக்கூடிய ஒரு ஜின்னு, நான் உங்களுக்கு கொண்டு வருகின்றேன். கால இஃப்ரீத்து மினல் ஜின்னி அன ஆத்திக பி கபுல் அன் தகூம மின் மகாமிக் வ இன்ன அலைஹி லகவியுன் அமீன். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து இஃப்ரீத் என்று சொல்லக்கூடிய ஜின்னு சொல்லி காட்டியது, சுலைமான் அவர்களே, நீங்கள் இந்த அவையிலிருந்து எழுந்து செல்வதற்கு முன்னால் அந்த பெண்ணுடைய அரியணையை நான் உங்களிடத்தில் கொண்டு வருகின்றேன் என்று அது சொன்னது. உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வசனத்துக்குள்ள அடுத்தா சொல்லி காட்டினான், காலல்லது இந்த இல்மு மினல் கிதாபி, இல்மு கொடுக்கப்பட்டவர், கல்வினான் கொடுக்கப்பட்டவர், ஆனா ஆத்திய கபிய கபலா எர்த்தத்த இலைக்க தர்ஃபகு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, உங்களுடைய கண் பார்வையை சிமிட்டுவதற்கு முன்னால் அந்த அரியணையை நான் உங்களிடத்தில் கொண்டு வருகின்றேன் சொல்லி சொன்னார். யாரும் ஒரு அறிவினான் கொடுக்கப்பட்டவர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொல்லுகின்றார்கள், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, நீங்கள் கண் பார்வையை சிமிட்டுவதற்கு முன்னால் அந்த அரியணையை உங்களிடத்தில் நான் கொண்டு வருகின்றேன் சொன்னார். அதே மாதிரி என்ன செஞ்சார், அவர் கொண்டு வந்தார்.
ஹாதா மின் ஃபலி ரப்பி அக்பரு லிமன் சக்கர உமை யஸ்கூர் ஃபைனல்லாஹ் வனியுன் அனில் ஹமீத் சொல்லி காட்டினார்கள். இதுக்கு நான் நன்றி செலுத்துவேனா அல்லது இந்த அறுப்படைக்கு நான் நிராகரிப்பானா? யார் நிராகரிக்கின்றானோ அவன் அல்லாஹ் இதை விட்டு தேவையற்றவன் சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து நம்ல் சொல்லக்கூடிய அத்தியாயத்தில் ஒரு விஷயத்தை சொல்லி காட்டினான். இவர் ஒரு இறை தூது அல்ல, இறை நெருக்கத்தை பெற்றவர். இறை நெருக்கத்தை பெற்றதனால தான் ஜின்னை விட ஆழமான சக்தியுடைய இல்முடைய தேர்ச்சி பெற்றதன் காரணமாக கண் சுமிட்டதுக்கு முன்னால் என்ன செய்தார்? அந்த அரியணையை கொண்டு வந்தார் என்பதை சூரத்து நம்லில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதிவு செய்து காட்டுகின்றான். அதே போல பாருங்க, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துடைய பராமரிப்பு இருந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவரிடத்தில் வருகின்ற பொழுதுதான் அவரிடத்தில் இல்லாத கனிவருக்குங்கள் அங்கே மண்டியிட்டு கிடக்கின்றன. காலையா மரியம் அந்நாளைக்கு ஹாதா, ஓ மரியமே இது என்ன? இந்த உன்னை நான் உன்னிடத்தில் ஒவ்வொரு நேரம் வருகின்ற நேரத்திலையும் சீசன்ல இல்லாத கனிவருக்குங்கள் எல்லாம் உன்னிடத்துல வளம் வந்து கொண்டிருக்கின்றது. காலையா மரியம் அந்நாளைக்கு ஹாதா காலத்துவமின் இந்தில்லா, அல்லாவுடைய புறத்திலிருந்து அல்லாவுடைய திசையிலிருந்து எனக்கு செய்தான் அவன் தந்து கொண்டிருக்கின்றான். இன்னல்லாஹ் யர்சுகு மை யஷா பிகைரி ஹிசாப், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாடியவருக்கு கேள்வி கணக்கு இல்லாத அளவுக்கு உணவை வழங்குகின்றான் சொல்லி மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நடந்த அந்த அதிசய நிகழ்வை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 3வது அத்தியாயத்துடைய 37வது வசனத்தில் பதிவு செய்கின்றான். இந்த ரெண்டு பேர் யாரு? இறை தூதர்களா? அல்லாஹ்வின் மூலமாக வகையை பெறக்கூடியவர்களா? இல்ல. இந்த இரண்டு பேரும் ஒரு சாதாரண ஆள் தான். இந்த இரண்டு பேருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளவு பெரிய ஆற்றலையும் இவ்வளவு பெரிய வல்லமையை வழங்குவதற்கு காரணம் இறை நெருக்கத்தை பெற்றவர்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயர்கள் எப்படிப்பட்ட சிந்தனை உடையவர்கள்? இன்னி நதர்து லக மா ஃபீ பத்னி முஹர்ரரா, என்னுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய கருவறையில் இருக்கக்கூடிய குழந்தை ஆண் குழந்தையாக இருந்தால் உனக்கு பணிவிடை செய்யக்கூடிய ஆகுன்னு சொன்னார்ல, அப்படிப்பட்ட இறையச்சத்தால் நிரம்பியவர்கள், எண்ணத்தால் வலுவானவர்கள். அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதே மாதிரி உள்ள விஷயங்களை கொடுத்தான் என்பதை நம்ம குர்ஆனுடைய சான்றாக இரண்டுவருடைய நிகழ்ச்சி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லி காட்டுகின்றான். ஆகவே யாரா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, எல்லோருக்குமே இறை நெருக்கத்தை பெறலாம். ஒரு குறிப்பிட்ட ஆள் தான் அவுலியா, ஒரு குறிப்பிட்ட ஆள் தான் இறைநேசர்கள், அவருக்கு சில சக்திகள் இருக்கு சொல்லக்கூடிய தவறான எண்ணத்தை தூக்கி எறிய வேண்டும். நானும் ஆகலாம், நீங்களும் ஆகலாம். எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்று நஃபிலான உபரியான வணக்கங்கள் மூலமாக நாம் செய்கின்ற பொழுது நிச்சயமா அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நான் சொல்றோம் அல்லவா, இதா சாலக இபாத அன்னி ஃபஇன்னி கரீபுன் முஜீபு, நான் நெருக்கமாக இருக்கின்றேன். வனஹுன் அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத், உங்களுடைய பிடரி நரம்புக்கு அருகாமையில் இருந்து கொண்டிருக்கின்றேன், நான் வர்றேன். அவன் யாரா இருந்தாலும் சரி, சாதாரண மனிதா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய கட்டளை நெருங்கின்ற போது அவன் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுகின்றான். ஒரு தனிநபருக்கு அவுலியா என்ற பட்டமோ, ஒரு தனிநபருக்கு வலியுல்லா என்ற பெயரோ கிடையாது என்பதை பார்க்க வேண்டும். நம்ம சொல்ல போன சொன்னால் இறைநேசருக்கும் சொல்லி ஒரு குறிப்பிட்ட ஆடை கிடையாது. நான் தான் அவுலியா, எனக்குன்னு சொல்லி தனி உடை இருக்குது, எனக்குன்னு சொல்லி தனி பவர் இருக்கின்றது, அப்படி எதுவுமே கிடையாது. அருமையானவர்களை பார்க்க வேண்டும். இன்னைக்கு அவுலியாக இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருக்காங்க கேட்டா, தனிநபரை பார்த்தா தலைமுடி நீளமா வச்சிருக்கணும். அவுலியான யாரு? மனிதர்களை விட கொஞ்சம் வித்தியாசமா இருப்பார். என்ன கேட்டா தலைமுடி நம்ம வழுக்கையாக வைத்திருக்கணும், அல்லது தலைமுடிய ரொம்ப நீளமாக வைத்திருக்கணும், பச்சை தலப்பா தான் அணிந்திருக்கணும், பச்சை சட்டை தான் போட்டிருக்கணும். இப்படிப்பட்டவர் தான் இன்னைக்கு உலக அரங்கில அவுலியாக்கள் இறைநேசர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலை இன்னைக்கு வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். இது கிடையாது. இறைநேசர் சொல்லும் போது அவர் எல்லாரும் ஆகலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாருக்கும் அந்த தன்மையை கொடுத்திருக்கின்றான். ஒரு குறிப்பிட்ட நபரு கிடையாது, ஒரு குறிப்பிட்ட உடையும் ஆடையும் கிடையாது என்பதை இந்த நல்ல நேரத்தை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அடுத்து பார்க்கணும்னால் இந்த இறைநேசருடைய விஷயத்தை நாம் பார்ப்போம்னால் இன்னைக்கு தர்காக்களை தான் சைத்தானுடைய செயல்பாடுகள் அங்கீகரித்துக் கொண்டிருக்கின்றன. சைத்தானுடைய அரங்கேற்றம் எங்க ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது? இன்னைக்கு தர்கால அருமையானல ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. சைத்தான் சில அற்புதத்தை சொல்லி காட்டுவான். அவுலியாக்கள் என்ற பேரால தர்கா நடைபெறக்கூடிய அந்த விஷயங்கள்ல சைத்தான் அதிகமான விஷயங்கள் ஈமானை உளவைக்கக்கூடிய, ஈமானை பறிக்கக்கூடிய சில விஷயங்களை சைத்தான் சில அற்புதத்தை செய்து காட்டுவான். அதைத்தான் பாருங்க, இவர் சொன்ன விஷயம் அங்க பழிக்கும், இவர் சொன்ன விஷயம் அங்க பழிக்கும், மார்க்கத்தில் இல்லாத தீப ஆராதனைகள் அங்க நடைபெறும். இன்னும் சொல்ல போனா தர்காவுக்கு சென்று அவர்களுடைய பேரால ஒரு மொட்டைகள் அங்க போடப்படும். பாபர் சபை கிடையாது, மொட்டைகள் அங்கதான் போடப்படும். இப்படி எண்ணற்ற விஷயங்கள் அங்க ஏற்பட காரணம்
இவர்கள் மூலமாக நம்முடைய காரியங்கள் நடைபெறும், இவர்கள் மூலமாக நமக்கு அங்க பரிந்துரை செய்யப்படும் சொல்லக்கூடிய ஒரு தவறான சிந்தனையும் அவருடைய சிந்தனையில் ஏற்பட்ட கோளாறு தான் இதுக்கு காரணம். அதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். ஹல் நபியுக்கும் அலா அந்த மன்தஸரு ஷயாத்தீன், ஷைத்தான்கள் யார் மீது இறங்குவான் என்று உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? வயலுள்ளி குள்ளி அஃபாக்கின் அசீம், பாவம் செய்யக்கூடிய பொய் சொல்லக்கூடிய ஒவ்வொருவர் மீதும் ஷைத்தான் அவன் இறங்குகிறான் என்று அல்லாஹ் சூரத்து ஷுஆராவுடைய கடைசியில நம்மளுக்கு வலியுறுத்தி காட்டுகின்றான். ஆகவே அருமையானவர்களே, உண்மையான முறையில் யார் இறைநேசர் என்று சொன்னால் எல்லோருமே இறைநேசர்கள். நஃபிலான வணக்கத்தின் மூலமாக அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்று அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்வோமேயானால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய நெருக்கத்தை பெற்றோராகின்றார், அவருடைய நேசத்தை பெற்றோராகின்றார், அவருடைய பாதுகாப்புடைய கட்டுப்பாட்டுக்குள் ஆகிவிடுகின்றார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதே மாதிரி வரக்கூடிய உலக அரங்கில் வரக்கூடிய போலி அவுலியாக்களையும் போலி ஷேಖ್களையும் பித்தலாட்டங்களையும் நம்பி நம்முடைய இறை நம்பிக்கையை இழந்துவிடக்கூடாது. இறை நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் இழந்து மூட நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையை முத்தமிட்டு விடக்கூடாது என்பதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இன்னைக்கு அதைத்தான் செய்வாங்க, போலி மாதிரி செய்து பாருங்க என்னென்ன விஷயங்கள்லாம் செய்றாங்க, என்னென்ன காரியங்கள்லாம் அவங்க செய்கின்றார்கள் என்பதை அவர்கள் நினைச்சுவார்கள். நம்முடைய ஈமானை பறிக்கக்கூடிய அளவுக்கு கவர்ச்சியான முறையில் ரொம்ப சுவராசியமான முறையில் நினைச்சுவார்கள், நமக்கு பதில் தருவார்கள். அவை அருமையானவர்களே, இதே மாதிரி விஷயங்கள் எல்லாம் நாம் ஈடுபட்டு விடக்கூடாது என்பதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைய வசனங்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றான். ஒரு வசனத்திலே சொல்லி முடிக்கின்றான். 5வது அத்தியாயத்துடைய 54வது வசனத்தை சொல்லி காட்டுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளை, மன் யர்தத்த மின்கும் அன் தீனிஹி, நீங்கள் மார்க்கத்தை விட்டும் மாறிவிட்ட என்று சொன்னால் ஃபஸௌஃப யஅத்தில்லாஹு பிகௌமின், அல்லாஹ் இன்னொரு சமூகத்தை கொண்டு வருவான். மார்க்கத்தை விட்டு மார்க்கத்துடைய கோட்பாடை விட்டு நீ வெளியேறிவிட்டு சொன்னால் ஃபஸௌஃப யஅத்தில்லாஹு பிகௌமின், அல்லாஹ் இன்னொரு சமூகத்தை கொண்டு வருவான். யுஹிப்புஹும், அவர்களை நேசிப்பார்கள். அவர்களை அல்லாஹ் அவர்களை நேசிப்பார்கள். யுஹிப்பூனஹும், அவர்கள் அல்லாஹ்வை என்ன செய்வார்கள்? நேசிப்பார்கள். அல்லாஹ்வுடைய நேசத்தையும் அல்லாஹ்வுடைய பாசத்தையும் நெருக்கத்தையும் பெறும் சொன்னால் கடைசி வரைக்கும் மார்க்கத்தில் அடிபரலாமல் தடுமாறாமல் எந்த ஒரு தடம்பொறலாமல் இருப்புமையானால் அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்கும். யார் ஒரு அப்படி மாறிவிட்டேன்னு சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேறு ஒரு சமூகத்தை கொண்டு வருவான். அவன் அவர்களை நேசிப்பான், அவர்களும் அல்லாஹ்வை என்ன செய்வார்கள்? நேசிப்பார்கள். அதில்லத்துல் முஃமினீன இஸ்ஸத்துல் காஃபிரீன யுஜாஹிதூன ஃபீ ஸபீலில்லாஹ் வலா யகாஃபுன லௌமத்துல்லாம், எந்த விதமான பழிப்புக்கும் எந்த விதமான இழிவுக்கும் என்ன செய்ய மாட்டார்கள், அவர்கள் பயப்பட மாட்டார்கள் என்பதை 5வது அத்தியாயத்துடைய 54வது வசனத்தில் நமக்கு எடுத்துரைக்கின்றான். ஆகவே அருமையானவர்களே, இதே மாதிரி உள்ள எண்ணங்கள் எல்லாம் நம்முடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய இதே மாதிரி உள்ள சிந்தனையை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு நாமும் இறைநேசர் தான், நாமும் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு தகுதியுடையவர்கள் தான், அதற்கான வழிமுறைகள் அதுக்கான நம்ம செய்ய முடிய வழிமுறைகள் என்னென்ன இருக்கின்றதோ அதை நம்முடைய வாழ்க்கையிலே அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுவதை போன்று அலா இன்னா அவுலியா அல்லாஹி, நீ அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய நேசர்களுக்கு லா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன், அவர்களுக்கு கவலை இல்லை, அவருக்கு பயம் இல்லை. அல்லதீன ஆமனு கான யத்தகூன், இறையச்சத்தோடு இறை நம்பிக்கையோடு யார் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்றார்களோ அவர்கள்தான் இறை நேசர்கள், அவர்கள்தான் உண்மையாளர்கள் என்பதை நமக்கு குர்ஆன் எடுத்துரைக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் இறை நம்பிக்கையுடனும் இறையச்சத்தோடு நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்தையும் உண்மையான நேசத்தை பெறக்கூடிய நல்லவர்களாக நம்மையும் ஆக்கியால் புரிவானாக என்று கூறி இந்த ஜும்மாவுடைய முதல் அமர்வை முடித்துக் கொள்கின்றேன்.